Hello students, welcome to Curious Science Minds channel. In this video, we are going to see about standard 10th Science Physics, unit number 5, Acoustics lesson la book back problem. Roman letter 6th one, answer very briefly la இருக்கிற 4th sum பார்க்க போறோம். Okay, it is on page number 71 la இருக்கு. Question பார்த்திடலாம். What will be the frequency sound having 0.2 meter as its wavelength when it travel with a speed of 331 meter per second? அதாவது ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணணுமா, அதோட வேவ் லென்த்து கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி அது எவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் ஆகுங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து சொல்யூஷன் போயிடலாம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு நம்ம எழுத போகிறது கிவன் டேர்ம். ஸோ கிவன், ஸோ கொடுத்துருக்கிறது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து வேவ் லென்த்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ வேவ் லென்த்தோட சிம்பிள் என்ன அப்படின்னா லேம்டா, விச் இஸ் ஈக்குவல் டு 0.20 மீட்டர். நெக்ஸ்ட்டு ஸ்பீட் ஆஃப் சவுண்டு கொடுத்துருக்குறாங்க. ஸ்பீட் ஆஃப் சவுண்டை வந்து v, விச் இஸ் ஈக்குவல் டு 331 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்கிறாங்க. ஃப்ரீக்வன்சினா n, விச் இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். ஸோ இந்த ரிலேஷனில் நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா என்ன அப்படின்னா v is equal to n lambda. v is equal to n lambda. ஸோ இந்த ஃபார்முலாவில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, n கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, அப்போ n is equal to v by lambda. ஸோ இந்த ஃபார்முலாவை அப்படியே நம்ம டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். v கொடுத்துருக்குறாங்க 331 மீட்டர் பெர் செகண்ட், லேம்டா எவ்வளோ 0.20 மீட்டர். மீட்டர் மீட்டர் கேன்சல் ஆயிரும். இங்கே பாயிண்ட் இருக்குது, பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த 0 விட்டுறலாம், ஒரு டிஜிட் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், 10ஆல் நம்ம நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 0.2 இன்ட்டு 10, ஆன்சர் வந்து 1/செகண்ட்ஸ். அதாவது ஃப்ரீக்வன்சி வந்து ஹெட்ஸ்ன்னு வரும், அப்படி இல்லைனா 1/செகண்ட்ஸ் யூனிட் போடலாம். ஸோ 331 ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க, டிவைடட் பை 2. ஸோ ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது பாருங்கள், 1 2s are 2, பேலன்ஸ் 1, 6 2s are 12, பேலன்ஸ் 1, 5 2s are 10, பேலன்ஸ் 1 5. ஸோ 1655. ஃப்ரீக்வன்சியோட யூனிட் வந்து ஹெட்ஸ், அப்படி இல்லைனா 1/செகண்ட்ஸ் கூட எழுதலாம். ஸோ த ஃப்ரீக்வன்சி விச் இஸ் ஈக்குவல் டு n, விச் இஸ் ஈக்குவல் டு 1655 ஹெட்ஸ். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சியில் தான் அதோட வேவ் லென்த் எவ்வளோ இருக்குமா, 0.2 இருக்கும்போது அதோட ஸ்பீடு வந்து 331 மீட்டர் பெர் செகண்டில் இருக்கும். கிளியர் சில்ட்ரன்? ஒரே ரிலேஷன் v is equal to n lambda. இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும். இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னு நம்ம டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.